ஏரி, ஆறு, கடல், நிலத்தடி நீர்லாம் இது மாதிரி இருக்கிற இடத்துல ஹியூமன்ஸ் மூலமாகவே மாசடைதா? ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர வெளியேற அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை ஃபுல்லாக அழுக்காக்கி மாசுபட வச்சுது. பிளாஸ்டிக் குப்பைகள், அதுக்கப்புறம் மெடிக்கல் வேஸ்ட் எல்லாத்தையும் தண்ணியில் கொட்டுறதுனால இந்த தண்ணி எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டு ரொம்ப ரொம்ப நீர் எல்லாம் மாசடைஞ்சு போயிடுதா. இதனால் மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் சரி நோய்கள் அதிகமாக பரவுது. மனுஷங்களுக்கு கால்ரா, மஞ்சக்காமாலை, அதுக்கப்புறம் இது மாதிரி பல விதமான நோய்கள் எல்லாம் வருது. லேண்ட் பொல்யூஷனில் நீர், காற்று எப்படி மாசடைதோ அதே மாதிரி தான் லேண்டும் மாசடையுது. வயலில் அதிகமாக நம்ம பூச்சிக்கொல்லிலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதனால் அதிகமாக அதில் நச்சுப்பொருள் கலந்துருக்கிறதுனால மாசடையுதா. அப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் கவரு, வேஸ்டான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பக்கத்தில் இருக்கிற இடத்துல போடுறதுனால அந்த இடத்துல ரொம்ப சேதாரமாகி அப்போது நிலம் ரொம்ப மாசடையுதா. இதனால் விலங்குகளுக்கும் பாதிப்பு, மனுஷங்களுக்கும் பாதிப்பு, தாவரங்களுக்கு கூட பாதிப்பு. பிளான்ஸ்க்கு எப்படி பாதிக்குதுன்னா, அது நம்ம போடுறதுனால மழை வரும்போது அந்த அந்த அதில் இருக்க மாசுக்கள் எல்லாமே அந்த மழையில் கலக்கிறதுனால அது